ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால சும்மா வர சொல்லியிருப்பாரு. அந்த மூட்லயே வந்துட்டு போறாரு. தப்பு இல்லையே! ஆமா. அதுதான் ஆனா ஜாக்லின இன்னொன்னு வந்து நல்ல யாருமே நோண்டல. குவாலிஃபிகேஷன். நான் பிக் பாஸே பார்க்கறது இல்லன்னு சொன்னா, அடுத்த சீசனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். அது அவரு ஜாக்லின வந்து யாரும் நோண்டல. ஜாக்லின் ஃபிரெண்ட்ஸ் தான் மத்த எல்லாரையுமே நோண்டுனாங்க. அவர் அவர் சூப்பரா நோண்டாரு. அது ஒத்துக்கிறேன். அவரு தான் வந்து எல்லாரையும் நோண்டாரு. பட் இப்ப இந்த அவரோட ஈரோடு மகேஷ்லாம் மஞ்சரியோட பிரதர் இன் லாவா, ஃப்ரெண்டா என்னன்னு தெரியாது. அவரு சொன்னது தான் சூப்பரா இருந்துச்சு. விஷால. அதெல்லாம் நல்லா நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் இல்லையா? இவங்க தான் குடுக்கல. வரவங்களாவது குடுத்தாங்கன்னு சந்தோஷப்படணும். தாத்தா லிஸ்ட்ல பவித்ராவோட தம்பிய மறந்துட்டீங்க தாத்தா. அவரு சூப்பரு. அவரு கரெக்ட்டா அந்த போட்டு விட்டார்ல பாட்டம் 3. ஆமா, அவரும் நல்லவரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. முத்துக்குமார எடுத்துட்டு உதயகுமார மாத்துங்கன்னு சொன்னாரே தாத்தா. அது நான் கவனிக்கலையே. என்ன சொன்னாரு? முத்துக்குமார் எடுத்துட்டு உதயகுமாரா? அவரு நல்லா பாயிண்டா பேசிட்டே இருந்தாரு. முத்துக்குமரன் வந்து மைக்க மாத்திக்கப்பா பவித்ரா குமார்ன்னு பேர மாத்தி உதய் ஜனனின்னு பேர மாத்திக்கோன்னு ஏதோ சொல்லுவாரு. எதுக்கு உதய் ஜனனின்னு மாத்திக்கிட்டு முத்துக்குமார் எடுத்துட்டு உதயகுமார்னு மாத்திக்கலாம் அப்படிம்பாரு. ஓகே, ஓகே. நான் கவனிக்கல அத. அவருதான் வந்து அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணத உடைச்சு விட்டு போனாரு தாத்தா. ஏதோ பண்றாங்க. ஆனா அது செல்ஃப் எடுக்காதே சாட்டர்டே. அதுதானே பிரச்சனை. ஏன் தாத்தா அங்கேயும் டீசல் இன்ஜினா தாத்தா? ம். அதுவும் டீசல் இன்ஜினா தாத்தான்னு கேட்டேன். என்ன தெரியும்? அவர் கேட்ட கொஸ்டினே வேற மாரி மாத்திருப்பாங்க தாத்தா. அவர் கேட்டதே என்னன்னா, நாமினேஷனுக்கு நீ நாமினேஷன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அத டிஸ்கஸ் பண்ணலாமாங்கிற மாரி கேட்டிருப்பாரு. இவங்க வந்து பவித்ரா கிட்ட எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நான் உனக்கு நாமினேஷன் பண்ணிட்ட அப்புறம் உன்கிட்ட சொன்னேன்ல அப்படிங்கிற மாரி மாத்தி பவித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தாத்தா. இந்த 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 சீசனோட மோட்டோவே எங்களுக்கு புரிதல் இல்ல. சனிக்கிழமை அன்னைக்கு கொஸ்டின் கேட்டா அப்படி சுத்தல்ல விடுறாங்க பாருங்க. அதான் எங்களுக்கு புரியாது. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் புரியுது. ரஞ்சித் சாருக்கு புரியாத மாதிரி இருந்தார். அவருக்கு தான் இருக்கிறதுல எல்லாரோட புரிதல் அதிகம். பொம்மை டாஸ்க்ல கரெக்ட்டா பொம்மைய ஒருத்தர் புடிச்சு வச்சுட்டு நின்றாரு பாருங்க. ஆனா எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. தாத்தா அப்புறம் எப்படி தாத்தா இவங்க எல்லாம் கேமர்னு வெளிய வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளிய வந்து நாங்க அப்படி பேசல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப பழைய ஜோக்கு தான். தங்கத்துரை கிட்டேருந்து இரவல்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றீங்க தம்பி? எங்க அப்பாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். அப்பா என்ன பண்றாரு? சும்மா தான் இருக்காரு. புரிஞ்சு தாத்தா. ரசிகன் ப்ரோ ஒரு டவுட்டு. இந்த சொல்லுங்க. ஃபேட்மேன் அந்த பிபி அல்டிமேட்டுக்கு ஃபேட்மேன் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாருல வெளில வந்தப்போவே. இந்த வாரமும் அவர்தான் போயிருக்காரு போல. ஆமா. ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாரு. இந்த வாரம் திரும்பி போயிருக்காரு. வேற ரஞ்சித் வரமாட்டேன்னு இல்ல ரஞ்சித்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறது போயிருக்காரோ அவரு? ஆமா, பழைய அதுக்கு கண்டஸ்டன்ட் வேற ரஞ்சித்துக்கு இதுவா போயிருப்பாரு அவரு. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அவர் இப்ப எக்ஸ் தானே வெளியில வந்ததுனால. ஆமா. அண்ட் இஸ் ஆல்சோ குட் இன் கொஸ்டின் கேட்கறது அதெல்லாம். அது கூடவும் இருந்திருக்காரு. அண்ட் அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததே அந்த பிராங்க்னால. ஸோ கரெக்டா தான் போடுவாங்க. நல்லா இருக்கும்ன்ட்டு தான் போட்டிருப்பாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சூப்பர் ரசிகன். நீங்க கட்டாயம் அடுத்த சீசன். அச்சோ! என்னைய விட்டுருங்க. தாத்தா அவர் என்ன கொஸ்டின் நான் இப்படியே இருந்துக்கிறேன். சொல்லுங்க. சாரி. அவர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரஞ்சித் சார் கிட்ட இருந்து பதில் தங்கமா இருந்தாங்க. மனம் போல விளையாடுனாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இதானே வரும் தாத்தா. தங்கா, சாமி என்ன சொன்னீங்க? எனக்கு காதுல விழல. அப்படிதான் தாத்தா அவரும் சொல்லுவாரு. அததான் சொன்னேன். ஷோ வரதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் என்டர்டெயின்மென்ட் இருக்கு தாத்தா அப்படின்னா. மைக்கு சரியா இல்ல. நம்ம அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டா நல்லா இருக்கும்ல தாத்தா. ஐயையோ! நான் வேற போயிட்டு வந்தேன் அதுக்கு.
ரவி சாருக்கு நான் தானே போனேன். ம். மைக் ஸ்டாட்டிக் ஆகுதா ப்ரோ? ஆமா. நீங்க சரி ஓகே. இருங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். மைக் வந்து எங்க ரஞ்சித் ஆர்மிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஏன்னா அவர் பேரை திட்டுறப்போ ஏதாவது தப்பா சொன்னீங்கன்னா போகுது. ரிப்போர்ட் பண்றாங்க போல தாத்தா. ஆர்மில இருந்து. தாத்தா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுனா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னன்னா இப்ப நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சீசன் பத்தி வெளியே பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போவீங்களா தாத்தா? அஹ், சொல்லக்கூடாதுன்னு டெஃபினட்டா சொல்லிடுவாங்க. அதே ஓகே, மாதிரி அப்புறம் எப்படி தாத்தா இந்த சீசன்ல உள்ள போயிட்டு வந்துட்டு 100 நாள் அதாவது 106வது நாள் முடியுது இல்லையா ஃபினாலே, அதுலேருந்து 100 நாள் நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்ல போடுவாங்க. அப்புறம் எப்படி தாத்தா இந்த சீசன்ல ஒருத்தர் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது அவரோட ப்ரொஃபஷனுங்க. அதை நிறுத்த முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஆக்டர் உள்ள போறேன். அது நம்ம லைவ்லிவுட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை வந்து எப்படி நிறுத்துவாங்க? அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கட்டாயம் கொடுப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல வந்து நான் எந்த மீடியாலயும் வரக்கூடாதுன்னு தான் போட்டிருந்துச்சு. எனக்கு நான் வெளியில வந்த உடனே படம் அ வசந்த பாலன் சார் படம், நெஞ்சுக்கு நீதி இது அருண் ராஜா எல்லாம் வந்துருச்சு எனக்கு. ஸோ அ ஃபினாலேக்கு முன்னாடியே நான் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்பெஷலா லெட்டர் ஒண்ணு வாங்கிக்கிட்டேன் அவங்கள்ட்டக்க. ரிவ்யூன்றது இல்ல. நடிக்கிறது எதுலயும் முகத்த காட்டுறது கூடாது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அவங்களோட சேஃப்டிக்கு. ஏன்னா பேசிக் ஐடியா வந்து இதே மாதிரி வேற எதுவும் ஷோல போயிடக்கூடாது அப்படின்றது தான். இந்த மாதிரி வேற ஷோ இல்லையே. அதனால அந்த டெர்மினாலஜி அக்ரிமெண்ட்ல எப்பவுமே அவங்களுக்கு சாதகமா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ அதுல நம்மள பிடிக்காத போயிடுச்சுன்னா, அத வச்சு நம்மள நோண்ட முடியும். அதுக்கு பெட்டர் ஆல்வேஸ் டூ கெட் அந்த மாதிரி அவர் வாங்கியிருப்பாரு. ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டே வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்றீங்க இல்ல இல்லைங்களா? அக்ரிமெண்ட் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஒரே அக்ரிமெண்ட் தான் எல்லாருக்கும். அவங்க ப்ரொஃபஷன் அப்படி இருக்கிறபடியால, இப்ப எனக்கு நான் வாங்கிக்கிட்டேன் இல்லையா? அந்த மாதிரி அவர் வாங்கியிருப்பாரு. ஒரு சாதாரண லெட்டர் தான். டெஃபினட்டா அதெல்லாம் சேனல் வந்து தே ஆர் வெரி கன்சிடரேட். அந்த மாதிரிலாம் யாரோட இதையும் அவங்க தடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே தாத்தா. சார் டிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னது? டிடிஎஃப் அவர் இப்போ எல்லாம் லைசென்ஸ் வந்துருச்சா அவருக்கு? நீங்க நான் வந்து யாருக்காவது கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குறேன் தாத்தா. அவரு யார் ஆல்ரெடி கமிட்டட் ஆச்சே. அவங்க டிக்கெட் ஃபினால கேக்குறாங்க சார். டிக்கெட் ஃபினாலயா? அது யாரு கிடைச்சாலும் வேஸ்ட்டுமா. ஆமா தாத்தா. முத்து அதுதான் தாத்தா முத்துக்கு கேக்குறேன். கிடைச்சிச்சுன்னா அவர் நாமினேஷன்ல இருக்க மாட்டாரு. அதனால அவர் ஓட்டு செதறும். மிச்சப்படி யார் கிடைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா வருமா? 5வது வாரத்துக்கு போவாங்க ஃபைனலிஸ்ட்னு. செகண்ட் வரவங்களுக்கே ஒன்றும் இல்லை அங்க. வெறும இவர் கையை பிடிச்சி தூக்குறது. அது தனியா கேட்டா கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடுப்பாரு அவரு. ஓகே தாத்தா. ஆனா அங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு டாஸ்க் பீஸ்ட்னு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க யாரு தாத்தா? டாஸ்க் பீஸ்ட்? பாக்கலையா தாத்தா நீங்க அத? இல்லையோ, மிஸ்டர் ராயன். அவர் பேர் டாஸ்க் பீஸ்டா? ஆமா, அப்படிதான் உங்க அக்கா சொன்னாங்க. ஐயோ, அவங்க அக்காவை விடுங்கம்மா பாவம். அவங்க வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வருவாங்க பாத்துக்கலாம். தாத்தா அவங்க ஆனா சூப்பரா குழப்புறாங்க தாத்தா. நிஜமாவே நெக்ஸ்ட் சீசன் எடுத்து போடுங்க. எடுத்து போடுங்களா? என்ன நான் என்ன அந்த பிக் பாஸ் செட்டுக்கு செலக்ஷன் லிஸ்ட் தான். வாட்ச்மேனா நான்? தாத்தா செலக்ஷன் கமிட்டில போய் சேருங்க தாத்தா. நீங்கலாம் போய் பண்ணாதானே சம்பவம் சிறப்பா வரும். ஏங்க, நான் இருக்கதே 10வது மாடி. நான் இந்த செலக்ஷன் கமிட்டில இருந்திருந்தேன்னா பைத்தியம் முடிச்சு குதிச்சிருப்பேங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இல்ல தாத்தா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்க. அப்புறம் வந்து ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அத கடந்து போயிருவாங்க தாத்தா. கடந்து போயிடுவாங்களா? அப்படிதான் தாத்தா நடந்திருந்து போயிட்டு இருக்காங்க. இது கேட்டாங்கல்ல அருணோட அப்பா. "நீ என்ன குத்திருவேன்னு சொல்ற? கொலை பண்ணிட்டு உள்ள போயிருவேன்றேன்றாங்க." அருணோட அப்பா வந்து நல்லா இருந்தாருல்ல, ஸ்மார்ட்டா ரொம்ப நல்லா பண்ணாரு.
ஆனா ரொம்ப கஞ்சி குடிச்சிட்டு ஜென்டில் கேரக்டர் வந்திருப்பாருன்னு தாத்தா. நினைக்கிறேன். சட்டைக்கும் ம். போட்டிருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாரி பண்ணாரு தாத்தா. அதான் ஸ்டார்ச் போட்ட மாதிரி இருந்தாரு. ம். ஆனா பாயிண்ட் கொஞ்சம் சிலது கொஞ்சம் நல்லா தான் பேசினாரு தாத்தா. அவர் வந்து கேம் புரிதலா என்னன்னு தெரியல. அது ஆனா வந்து அவங்க வந்து அருண் வந்து ஸ்கூல் முடிச்சதுலேருந்தே வெளில இருக்கறனால, அந்த டக்குனு அந்த ஒரு ரொம்ப பெரிய எமோஷனல் பாண்ட் மாரி எனக்கு கிடைக்கல அதுல. அருணுக்கு இருந்துச்சு. பட் அவரு சொன்னாரு இன்னைக்கு. அது மாதிரி குழப்பி சுத்தல்ல விட்டாங்க. பட் அவர் ம். வந்ததே வந்து ஹாஸ்டல்ல வந்து பையன பார்த்துட்டு போன மாரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ரிவ்யூல அப்படிதான் ம். சொன்னேன். நல்லா தான் பண்ணாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா அதையும் மீறி ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாதிரி கொஞ்சம் கேஷுவலா இல்ல. ம். ம். ரஞ்சித் சார் இருந்தாருன்னா நம்ம காம்பினேஷன் பார்த்துருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இல்ல. அதான் ஒரே ஒரு டவுட். நாளைக்கு டபுள் எவிக்ஷன் ஆத்தா எதுவும் அப்டேட் இருக்கா? டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க உண்மையா? எங்க வச்சா குடுமி, சரிச்சா மொட்டை யாருக்கு தெரியும்? ப்ரோ டப் என்ன வந்தா என்ன ப்ரோ? எடுக்க போறது அங்க 2 பேர் தான் இருக்காங்க. 2, 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேத்துல 2 பேர் யாரா இருக்கும் போப்போறாங்க. ரஷின் ப்ரோ? உங்களோட கெஸ்? அன்ஷிதா தான் போடுவான்னு நெனைக்கிறேன் ப்ரோ. இல்லைங்க. நானே இந்த வாரம் கூட ஒரு ஓட்டு போட்டேன். சீசன் தெரியல. நம்ம போட்ட ஓட்டுலாம் வேஸ்டா ப்ரோ? இருங்க தாத்தா சொல்றாரு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. சாரி. ஓட்டு வேஸ்ட் தாம்மா. இது என்னது நம்ப பிபி ஜோடிகள்ல கடைசியில வந்து 2 பேர் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. 50 லட்சம் தான் இருக்குது. ஆளுக்கு 10 லட்சம் 5 பேருக்கு குடுத்துடலாம் பிரிச்சு. பாவம் தாத்தா. என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து லோவஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாளைக்கு காலைல ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும். பார்ப்போம் என்னன்ட்டு. யாரு லோவஸ்ட்? கீழ ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தாத்தா நெறைய பேரு. 2 அம்மா ரொம்ப பேர் இருக்காங்கம்மா. அன்ஷிதா, ஜெஃப்ரின்னாங்க 2 தாத்தா. பேர் போணும். அன்ஷிதாவும் 2 பேர் போணும். போலாம். அவங்கலாம் போ வேண்டியதுதான். எப்படியும் எனக்கு ஜெஃப்ரி மணி பாக்ஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இப்படி நானும் பண்ணிட்டாங்க. நினைச்சிட்டு தான் இருந்தேன். அந்த தம்பி நடுவுல வந்து நெறைய இஸ் மாத்தி பேசிருச்சு. தப்பு. இப்ப மாத்தி பேசல. அ ஒரு மாதிரி வெறுப்பு உண்டாக்கி விட்டார். அன்பார்ச்சுனேட்லி. ம். இல்லன்னா அவருக்கு இப்ப மணி பாக்ஸ் எடுத்தாருன்னா நல்லது. ம். அப்போ என்ன ஆகும்னா எல்லாரும் அவன் எடுக்கட்டும், அவன் எடுக்கட்டும்ன்ட்டு. ஆனா யார் வின்னர்ன்னு மைண்ட்ல வச்சிருக்காங்களோ 4, 5 பேர் வச்சிருப்பாங்க டெஃபினட்டா. அவங்க வந்து கம்மி பணத்துக்கே மத்தவங்கள எடுத்துட்டு போக சொல்லி பண்ணுவாங்க. ஏன்னா, பிரைஸ் மணிலேருந்து தான் போகுது இந்த பொட்டி பணம். ஓகே. ஸோ 50 இன்னைக்கே ஆ இன்னைக்கே இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தாத்தா. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்க பார்த்தீங்களா? அததான் நாசூக்கா ஜாக்லின்னு சொன்னேன். ஆ. இப்படியா சபையில போட்டு தேங்காய் உடைக்கிற மாரி சூட் தேங்காய் உடைச்சுட்டு, எல்லாரும் பார்த்துட்டாங்க தாத்தா அதெல்லாம். 1 ஹவர்லயே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கேட்கறதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துக்குமரன் அதுல. நாளைக்கு யாராவது வந்து நீ தானே எடுக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு 25,00,000 இதுவரைக்கும் யாரும் எடுத்ததில்ல. தெ ம். தெலுங்குல மட்டும் 35,00,000 போச்சு. அப்ப வின்னரோட ரன்னர் தான் காசு கூட ஆமா. எடுப்பாரு. வின்னரோட ரன்னருக்கு தான் அதிகம் காசு. ஓகே. அதுவும் எப்படின்னா, வின்னர் அண்ட் ரன்னர் 2 பேரையும் உள்ள கொண்டு வந்து பொட்டிய நாகார்ஜுனா கொண்டுருவாரு. ம். அவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க வீட்ல. மிச்சவங்க எல்லாம் எலிமினேட் ஆனதுக்கப்புறம், அவங்க 2 பேருக்கு வச்சு, உங்க 2 பேர்ல நீங்க யார எடுக்கிறீங்க? அ அது ஏத்திட்டே போவாரு. 35,00,000 வந்தோனே டபால்னு ஒருத்தன் எடுத்துருவான். சூப்பர் கேமர் அவன். ஆ அங்க இருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு கூட இருந்துச்சு. பட் இருந்தாலும் 35,00,000 எடுத்துட்டு, கரெக்ட்டா 15,00,000 தான் போச்சு வின்னருக்கு. பாவம் தாத்தா. என்ன பாவம்? இது 2 பேர் டிராஃபி ஆனா மட்டும் 2 பேர்ல யார் வின்னர்ன்னு அனவுன்ஸ் பண்ணலையே. ஓகே. வோட்டு அனவுன்ஸ் பண்ணல. ஸோ இதனால நீங்க வின்னர் ஆனீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு அது. அந்த மாதிரி ம். இது வந்து 5 பேருக்கு பிரிச்சு 5 பேரும் வின்னர்ன்னு குடுத்துடலாம். எப்படியும் அந்த 5 உடையாதுல்ல. அதையே குடுத்து விட்டுறலாம் ட்ராஃபிய. பத்திரமா வச்சுக்கோங்க. ம். வெளியில போய் டிராஃபி உடச்சுக்கோங்கன்னு கேட்கிறேன். இல்ல பத்திரமா வச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்கலாம் ஆக்சுவலி இதெல்லாம் மெமரீஸ் தானே உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 நாள் வந்து ஒரு வீட்ல வாழ்ந்துருக்காங்க அப்படின்றபோது, சம்திங் டூ கேரி ஓவர்ன்னு அத சும்மா குடுத்தா உடைக்காம குடுத்துட்டு போனா கூட எடுத்துட்டு போயிருவாங்க அட நெறைய போங்க. பேர். எனக்கு தான் ட்ரெண்ட் செட்டர்ன்னு குடுத்தாங்க. எங்க கிடக்குதுன்னு தெரியல. அப்புறம் பெஸ்ட் இது சீசனுக்கு அப்படின்ட்டு அந்த விஜய் அவார்ட்ஸ்ல குடுத்தாங்க ஏதோ. ஒரு 3 ம். அவார்ட், 4 அவார்ட் வாங்கினாங்க விஜய் டிவிலயே. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி சுரேஷ் அங்கிள், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். பவித்ரா இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி உங்களுடைய ஒரு ஒப்பீனியன்.
ஒப்பீனியன் என்ன? எனக்கு அந்த அவங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு பையன் இல்லைங்க, வயசு பையன். கவுத்து விட்டீங்களோ? பின்ன என்னங்க அவங்க என்னங்க அவங்கள பத்தி நான் என்னங்க கருத்து சொல்றது? அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இல்ல இன்னைக்கு ஃபுல்லாவே மேட்ச் அ- மேக்கிங்கா இருந்ததுனால நீங்க அந்த இடத்துல கேக்குறீங்களோன்ட்டு நான் முதல்லயே சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அவங்க பிளேயிங் அதை பத்தி இந்த இதுல பிளேயிங்னா கேம்னா என்னங்க? ஒண்ணும் கிடையாது. டாஸ்க் இஸ் நாட் டிசைடிங் ஹூஸ் த வின்னர். சரியான விஷயத்துக்கு யா சரியான நேரத்துல சரியான டோன்ல சரியான மீட்டர்ல கேள்வி கேட்கணும். அவ்வளவுதான் இந்த கேம். ஓகே ஓகே. அப்போ யாரு இப்போ கேக்குறாங்க தாத்தா? ஆரி கேட்டாருமா. இந்த சீசன் எப்ப தாத்தா இந்த சீசன்? அம்மா இது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம பிக் பாஸ் நினைச்சு ஏமாறுறது நம்ம தப்பு. இது ஒரு மெகா சீரியல். இன்னைக்கு சம்மேளனமோ சங்கமமோ ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இதுல யார் நல்லா நடிச்சாங்க அதான் அப்படின்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஆனா அவர் வெளில ஆ போயிட்டாரு. அப்படி பார்த்தா ரஞ்சித்துக்கு தானே சார் டைட்டில் போயிருந்தேன். அதுதான் சொன்னேன், வெளில போயிட்டாரேன்னு. எப்பிக் ஆக்டிங் தாத்தா அதெல்லாம். நீங்க 70 நாள் இருந்தாலும் நான் அப்படித்தான். நான் மாறவே மாட்டேன். நீ தலைகீழா நின்னா கூட தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சா கூட நான் மாத்த மாட்டேன்ற மாரி இருந்தாரு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் சீரியஸ்லி கெப்பாசிட்டி வேணுங்க. எல்லாராலையும் முடியாது அது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துச்சு, ஒரு 2, 3 இடத்துல லைட்டா எட்டி பார்த்துச்சு. பட் அதே மாதிரி தீபக் பாருங்க. ஒரு தடவ அந்த இத பத்தி சொன்ன உடனே அவ்ளோ அழகா கண்ட்ரோலா வச்சுட்டு இன்னைக்கு ஜென்டில்மேன் ஊரே சொல்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பெரிய கெப்பாசிட்டி வேணும். இல்லை செம்ம ஆக்சுவலி கேம். என்னன்னா இது வந்து முத்துக்குமரன் இருக்கலாம் அவனோட கேம் பிளே. ஆக்சுவலி என்னன்னா முத்துக்குமரனுக்கும் தீபுக்கும் இடைக்க ஒரு ஒரு வாக்குவாதம் வந்தால் ரெண்டுமே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சேர்க்கணுமோ கொடுக்கணும்னு தோணுது. ரெண்டு பேருக்கும் வராத மாதிரி முத்துக்குமரன் ஒரு கேம் பிளே கிளியராக பண்ணிகிட்டு இருக்கலாம். முத்துக்குமரன் the only person who is very schemingly, intelligently is moving coins here from day one. அவர் உள்ள வந்ததுலேருந்து அழகா மூவ் பண்ணிட்டே வர்றாரு. தாத்தா நீங்க ஆரிய சொன்னதால நான் கேட்குறேன், இந்த சீசன் சப்போஸ் ஆரி இந்த சீசன் வராதுன்னா வந்தாரு அப்படின்னா ஆப்போசிட்ல விளையாடுறதுக்கு கூட பிளேயரே இல்லை இல்லைங்களா? ஈவன் முத்துக்குமரனே அவர் ஏதாச்சும் சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் ஆஃப் ஆயிடுவார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கேமே பிளே பண்ண மாட்டார் இல்லைங்களா? ஆஃப் ஆயிடுவாருன்னா எதுவுமே கருத்தே வைக்க மாட்டார் இல்லைங்களா? இல்லையே, அப்படி இல்லைங்க. இந்த கேம்னா கேம்னு ஒன்றும் கிடையாது. ஆரி எந்த டாஸ்க்லையும் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது கேம் இஸ் நாட் அபவுட் த டாஸ்க். அந்த சரியான பாயிண்ட் கரெக்டாக கேட்பார் அவர். ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்திருக்கும். இங்கே யாருமே கேட்கலையே முத்துக்குமரன் எதுவுமே. டைரக்டா இல்ல இந்த கேட்டது கேட்குற மாதிரி முத்துக்குமரன் எதுவுமே பண்ணவே இல்லைங்களே. அவர் டைரக்டா கேமே விளையாடலைங்களே. அதுதான் அதுதான் அது. இப்போ நமக்கு வெளியிலேருந்து இருக்கவங்களுக்கு மட்டுமா தெரியும்? அங்க இருந்த விஷாலுக்கு தெரியும், அருணுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அருண் ஏதோ ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சரியான டோன்ல சரியான மீட்டர்னு அது இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும் முத்துக்குமரன் கேம் விளையாடுறது. அத்தனை பேருக்கு தெரியும். தெரியலன்னு சொன்னா சும்மா. ரஞ்சித் முதற்கொண்டு தெரியும். கடைசியில போறப்ப தானே ரஞ்சித் சார் பேசுறாரு. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாருக்கும் தெரியுங்க. ஆரியில முதல் நாள்ல இருந்தே தகராறு பண்ணியிருப்பாரு. ஆமா தாத்தா. ஆரிக்கு தகராறு பண்றதுக்கு அங்க ஆப்போசிட்ல பாலாஜி முருகதாஸ்னு இருந்தாரு. இவங்க 2 பேருக்கும் டைரக்ட் எங்க கான்ஃபிளிக்ட் எப்பயுமே நடக்கும். ஒரு வின்னர் தானா வருது கிடையாது. மத்தவங்க உருவாக்குறது தான் வின்னர். எல்லா சீசன்லயும். இந்த சீசன்ல மட்டும்தான் தான் தான் வின்னர்னு போட்டு கட்டம் கட்டி அழகா நகர்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை வெளியில கொண்டு வருது தான் அந்த எதிராளியோட கேமா இருக்கும். சரிங்களா? அது ஆரியோ, பாலாஜியோ, யாரோ, அசீமோ யார் வேணா இருக்கலாம். அவங்க டெஃபினட்டா அத கொண்டு வருவாங்க. மிச்சவங்க பண்ண தவறினத விஷாலுக்கு தெரியாதா? பேசியிருக்காரு. நீங்க நீங்க முதல் எபிசோட்ஸ்லாம் பாருங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க முத்து பண்றது. அது அந்த வீட பிரிச்சாங்க தெரியுங்களா? ஆ அந்த வீட ஒண்ணாக்கினாங்கல்ல அந்த கோடு. அப்போலேருந்தே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை ஆக்சுவலி என்னன்னா இதில் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் கிளியரான ஒரு
இருந்து அதை எப்படி ஒரு எல்லாருக்கும் புரிய வைக்க மாதிரி எப்படி பேசணும்னு ஒன்றும் தெரியல. சௌந்தர்யாக்கு வந்து தெரியல. ஆனா அவங்க தான் ஓப்பனா வந்து அவங்க அவர அப்போஸ் பண்ணிட்டு வந்தது ஃப்ரம் டே ஒன் அவங்க தான். ஆனா அவங்களுக்கு அதுக்கு மேல எடுத்துட்டு போக தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி முத்துக்குமரன், சௌந்தர்யா அண்ட் ஜாக் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு 2வது வாரமே உட்காந்து நைட் சொல்றாரு. அந்த செஸ் கேம் பத்தி. இவங்க 2 பேர் தான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட், அவ்ளோ கால்குலேஷன், அவ்ளோ கிளியரா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்றாரு. அதுதான் அவரோட வீக்னஸ். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த அது என்ன டாஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்தலாம். அதில் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு டைமில் வந்து நீங்கள் இவ்வளோ ரூல்ஸை இப்படி கொண்டு வருவீங்க, ஏன் தலையிலேருந்து இப்படிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆக்சுவலி அதை வந்து அதில் ஒரு உண்மை இருக்குது. அது வந்து வேற யாருக்கும் கரெக்டாக புரிய வைக்காத மாதிரி ஒரு டைலாகை பேசி முடிச்சிட்டாங்க. அது கரெக்டாக ஒரு தெரிய வைக்க மாதிரி ஒரு டைலாக்காக அவங்க பேசியிருந்தாலே போதும். அது சௌந்தர்யாவுக்கு அது கரெக்டாக வரல. அதான் அங்கே மிஸ்டேக் ஆகிட்டு. நானே பேசிட்டு இருக்கேன். நீங்களாம் பேசுங்கப்பா. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் மேல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணுமா நான் ப்ரோ? கொஞ்சம் மேலே வர்றவங்க டக்குன்னு வாங்க. ஐ டேக் எ பிரேக். ஓகே தாத்தா, தேங்க்யூ தாத்தா. ப்ரோ கீழே இந்த ஸ்பீக்கர்ஸ் யாராச்சும் மேலே வரணும்னா வாங்க. எனி கொஸ்டின்ஸ், ஏதாச்சும் டிஸ்கஷன்ஸ், எனிதிங் வெல்கம். பேசுங்கப்பா. ப்ரோ யாரும் ப்ரோ பரவில்லை, கேக்குதுங்களா? யாரும் பரவில்லை. ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஜாக் வந்து செகண்ட் பிளேஸுக்கு ஓகேன்ற மாதிரி தான் போகிறோம் தெரியுதே. ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ எனக்கு இது புரியல. எனக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சா சொல்லுங்க. ம் சொல்றாங்க இல்லைங்களா, அவர் வந்து அவரோட கேம் பிளே வந்து புரிஞ்சுட்டு பின்னாடி இருந்து ஆடினாரு அப்படின்ட்டு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் ஸ்மார்ட்னஸ்ன்னு எடுத்துக்கிறதா, இல்ல அவருக்கு விளையாட தைரியம் இல்லைன்னு எடுத்துக்கிறதா? நேரா சேஃப் நின்று பிளே தான் விளையாட ப்ரோ, இது சேஃப் பிளே தான். ஏன்னா அவர் சேஃப்லி முன்னாடியே சொல்லியிருப்பாரு சரியா, சௌந்தர்யா வந்து அதனால டேரக்டா எதிர்க்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ற ஒரு ஆள் வந்து நீங்க எப்படி வின்னர் மெட்டீரியல் எடுப்பீங்க? டில் டேட் ஹி கான்ட் கோ அகைன்ஸ்ட் சௌந்தர்யா. அவர் பட் வந்து ஆனா ட்ரிபிள் இதே பண்ணுவாரு, ஒரு ஃபவுல் பாசிட்டிவா பண்ணுவாரு, எப்படி பின்னாடி ப்ரோ? பேசுவாரு. பட் இதே ஒரு பாசிட்டிவா எப்படி ப்ரோ சொல்றாங்க? சொல்லுவாங்க ப்ரோ, அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. இட்ஸ் ஃபைன். சி அவங்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணும்போது சொல்ல தான் செய்வாங்க. பட் ஆக்சுவலி நீங்க ஃப்ரேமை ஒழுங்கா பார்த்தோம் அப்படின்னா, சீசனா பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆர் நாட் கோன் டு சீ யுவர் கேம் பிளே, அதெல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரம் நல்லா ஆடினான். அதுக்கப்புறம் 9 வாரம் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு அவ்வளவுதான் தெரியுது. நடுவுல எங்கடாச்சும் வருவாரு, ஏதாச்சும் பேசுவாரு, போயிருவாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. ஈவன் அந்த 3 வாரம் கூட அவர் டைரக்டா போய் ஆடலையே ப்ரோ. அவர் ஆடின கேம்னு சொல்றத கூட அந்த வாரம் அவரோட தான் அது கேம் பாய்ஸ் இல்ல. வர்சஸ் கேர்ள்ஸ்ன்றனால வந்து இல்லை இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலி என்ன, ஃபஸ்ட்டு 3 வாரம் வந்து நம்ம சவுண்ட் வந்து பெரிய இதமாக சவுண்டு வந்து ஒன்றும் ஆக்சுவலி கொடுக்கல. ஆமா. அதனால தான் அதான். ஏன்னா சவுண்டு வந்து பெருசாக ஒன்றும், ஏன்னா பேசுகிறே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம குரலை பற்றி யாரெങ്കിലും ஏதாவது ஏதாவது பேசுகிறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அமுங்கியிருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு தான் அப்படி ஓப்பன் ஆனோட தான் வேறு மாதிரி ஒரு வேற பூம் எல்லாருமே ஆச்சு. ஆஃப் ஆயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதான் எல்லா உண்மை கமிட்டியை ஆக்சுவலி. உடைச்சதோட மொத்தம் முடிஞ்சுச்சு அந்த வீக்கெண்டோட. ஆமாம், எல்லார் அந்த கேமும் முடிஞ்சுச்சு. அதாவது ஆக்சுவலி என்ன, விஜய் சேதுபதி கேட்டார்ல யாருக்காவது ஏதாவது ஒரு இதாக இருக்கு, அப்போ கையை ஒய்த்தி அந்த ஒரு கையை வந்து நம்ம சவுண்டு வசத்தி ஒன்று பண்ணாங்களா, அந்த சம்பவம் தட் தான். மூமெண்ட் தட் அந்த நாள் மூமெண்ட் தான். அதுதான் மூமெண்ட். இல்ல ப்ரோ, உங்களுக்கு கேளுங்க. நான் திருப்பி இது நான் மறுபடியும் சொல்றேன்னு யாரும் இது பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் ஒரு பிக் பாஸுக்கு வேணும். நீங்க வரும்போது கூட சொன்னா தெரியுமா? விஷ்ணு சொன்னா தெரியுமா? தீபக் சார் அங்க சேர் மேல நின்னுட்டு ஏறி நின்னு ஒரு பண்ணாரு பாருங்க. அதுதான் மேட்ரு. அதுதான் மாஸ். அதுதான் ரீச் ஆகும். நீங்க மிட் நைட்ல பிரியாணி பண்ணீங்க பாருங்க. அதுவும் மேட்ரு. அதுவும் கன்டென்ட். அது ரீச் ஆகும் அப்டின்றாரு. அந்த மாரி எதுவுமே பண்ணாத ஒருத்தர எப்படி நீங்க டைட்டில் வின்னர் ஆக்குறீங்க? எனக்கு புரியலையே. உங்களுக்கு அறம் சார்ந்து ஆடுறேன்னாரு. அறமா எதுவுமே ஆடல. சொல்ல மட்டும் தான் ஆக்சுவலி தெரியாது.
ஆமாம். ஆக்சுவலி இந்த இந்த சீசன்ல வந்து லைவ்ல பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் வந்து மிகப்பெரிய ஒரு துயரம் என்னன்னா, முத்தவன் பேசுவான் பேசுவான். ஐயய்யோ! அவன் பேசுறதுதான் உண்மை உண்மைன்னு பேசிக்கிட்டே இருப்போம். முடியல. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டான். அதான் ப்ரோ. வந்து அதான் இந்த 3 வீக்ஸ் வந்து முத்து தெரிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா, சவுண்ட் அப்ப சைலண்ட். சவுண்ட் என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கு மிச்சம் எல்லாருமே டவுன் ஆயிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாச்சும் சவுண்ட் மிச்சம் விட்டு போய் மிச்சம் என்னைக்கு சவுண்ட் டவுன் ஆனாலோ, அப்போ மிச்சம் அவங்க தெரியுவாங்கன்ற மாரி தான் இருக்கு. திருப்பி இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா? டாஸ்க் பிஹேவியர், நான் டாஸ்க் பிஹேவியர் இது வந்து போன சீசன்ல பயங்கரமா பேசப்பட்டது. டாஸ்க் பிஹேவியர், நான் டாஸ்க் பிஹேவியர் அப்டின்ட்டு. இந்த சீசன்ல என்னன்னா, இவங்க வந்து டாஸ்க் மட்டும் தான் மேட்டர்ன்ற மாரி கொண்டு வந்தாய்ங்க. பட் அது மேட்டரே கிடையாது. ஜெனரல் ஆடியன்ஸ் விஷ்ணு நீ சொன்னது அதுவும் வந்து அவன் சொன்னது ஆக்சுவலி. டாஸ்க்னா 10 நிமிஷம் வரும். மிச்ச நிமிஷம்லாம் என்ன பண்ண போறீங்க? 10 நிமிஷம் 1 ஹார்ல எபிசோட் 10 நிமிஷம் டாஸ்க் காட்டுறான் அவங்கள. அதுக்கப்புறம் நான் டாஸ்க்ல நீங்க யாரு ஸ்கோர் பண்றா? நான் டாஸ்க்ல உட்கார்ந்து சமைச்சுட்டு தான் இருக்கீங்க. சமைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்கோரிங் கிடையாது. பொழுதன்னைக்கு ஆனா உட்கார்ந்து 95 சப்பாத்தி உருட்டுனேன், ப்ரோ 2 ப்ரோ மாவு சுட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலி என்ன 2 நாளைக்கு முன்ன நம்ம நம்ம தலைவர் வந்து ஒரு புளிக்குழம்பு ஒண்ணு பண்ணாங்களாம். எப்படி? ம். ஆக்சுவலி லைவ்ல வந்து கிட்டத்தட்ட 3 யோசிச்சு 3 பாருங்க. ஆமா. எனக்கெல்லாம் பார்க்குறேன் 4 மணி நேரம் கேமரா வந்து கிச்சன்ல தான் இருக்கு. ஆமா. டேய்! வேற ஏதாச்சும் காட்டுங்கடா. வேற எவனுமே எதுவும் பண்ணலையாடான்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு அப்ப. இங்க யாருமே அங்க என்டர்டெயின்மென்ட் பண்ண வேற யாருமே அங்க ஒரு இதா இல்லையே. இல்ல ப்ரோ. அவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கிறேன் சரியா? உங்களுக்கு ஆமா. வீட்ல வந்து ஒரு 13 பேர் இருக்காங்கன்ற போது, ஒருத்தவங்க குக்கிங் பண்றாங்க. வேற யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. மிச்சம் எல்லாம் எங்கடா இருந்தீங்க? காட்டக் கூட முடியலையே! ஃபுல்லா இங்க தான் காட்டிட்டு இருக்காய்ங்க. மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டாய்ங்களா? இல்லன்னா வெளில உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருந்தாய்ங்க? அவன் பேசுறதுல கன்டென்ட்டே இல்லையா? ஏன் காட்டல? கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா கூட கேமரா அந்த பக்கம் திரும்பவாது செஞ்சிருக்கும்ல. ஆக்சுவலி இந்த சீசன்ல வந்து சௌந்தர்யா மட்டும் இல்லாட்டு இந்த சீசன் மீ ஐயையோ! முடியல. எங்க போய் முடியும்னே தெரியல. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாப் ஆயிருக்கும். ம். சௌந்தர்யா மட்டும் தான் இத கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. இல்ல ப்ரோ. இப்ப கேளுங்களேன். அன்னைக்கு வந்து சௌந்தர்யாக்கு வந்து அவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தந்தாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. சரியா? நம்ம ஸ்பேஸ்லயே வந்து சில பேர் சொன்னாங்க. அது எதுக்கு வந்து சௌந்தர்யாக்கு வந்து நீங்க வந்து 5 ஹார்ஸ் ஸ்க்ரீன் டைம் தர்றாங்க. மிச்சம் யாருக்குமே அவ்வளோ ஸ்க்ரீன் டைம் தரமாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஜி ஒரே ஒரு நான் நிமிஷம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல அந்த போர்ட்ல என்ன ஆன்சர் பண்றதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. போட்டு வந்த பிறகு நீங்க ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, ஓகே. அதாங்க நம்ம போன்லயே வந்துச்சு. நம்ம ஸ்பேஸ்லயே வந்து சில பேர் வந்து கேட்டாங்க. என்னன்னா, இந்த மாரி இருக்கும்போது வந்து சௌந்தர்யாக்கு வந்து 5 ஹார்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தர்றாங்க. அது அன்ஃபேரா இருக்கு மிச்சவங்களுக்கு அப்டின்னாங்க. அது ஆடியன்ஸ் போல். ஸோ வந்து அந்த ஆடியன்ஸ்க்காக அத குடுத்துருக்காங்க. பட் பிக் பாஸ் அத என்ன பண்ணாருன்னா, சௌந்தர்யா வந்து அந்த அவ்ளோ என்டர்டெயினிங்கா பண்றாங்கன்னு சொல்லி, தட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் டூ எவ்ரிஒன். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப யார் அங்க கரெக்ட்டா பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இப்ப இப்ப அந்த அந்த சௌந்தர்யாக்கு அடுத்து எவ்ரி மீல் வாஸ் பீன் குக்ட் பை சம்ஒன் ஹூ டசன்ட் ஹேவ் மோர் குக்கிங் நாலேட்ஜ். தனியா பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் ராணவ். ராணவ் வந்து சௌந்தர்யா ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பண்ணான். அவ்வளோதான். மிச்சம் யாருமே ஹெல்ப் ஐயா பண்ணல. அப்படின்ற போது ஒய் வாஸ் எனிஒன் எல்ஸ் நாட் நோட்டிஸ்ட்? ப்ரோ அது கொஸ்டின் என்னன்னா, ஃபேமிலிஸ் வந்த பிறகு வேற மாதிரி அழகாக தெரிந்த ஒரு நபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சௌந்தர்யா. அழகாக இல்ல ப்ரோ. ஆளாக. ப்ரோ வேற மாதிரி ஆளாக இருங்க தெரியும். ப்ரோ. ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் யாரு ஃபுல்லா மாறி வேற இருக்காங்கன்னு மாதிரி காட்டுற மாரி ஆளாக ப்ரோ அது. தெரிந்த ஒரே நபர். ராயன் தான். அழகாக இல்ல. ஆளாக. அருண் இல்ல ராயன் தான் எனக்கு நினைக்கிறேன். எனக்கு வேற பெருசா எனக்கு டிஃபரன்ஸ் இல்ல. சாரிங்க ஐயா, எனக்கு கிளாஸ் உடம்பு இது தெரியலைங்கய்யா. வேற மாதிரி இல்ல ப்ரோ அதான் நான் சொல்றேன் கேளுங்களேன். ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் யார் ஃபுல்லா மாறி இருக்காங்க? வேற மாரி ஒரு ஆளா யாரு தெரியுறான்னு கேட்கறாங்க. சௌந்தர்யா, அருண், முத்து, ராயன் ஆப்ஷன்ஸ். ஆப்வியஸ்லி ராயன் தான் எனக்கு தெரிஞ்சு. ராயனோ, அங்க அருண்ல ஏதாச்சும் ஒண்ணு. சௌந்தர்யாவுக்கு பிச்சுட்டு போயிட்டு மோஸ்ட்லி இருக்கு. இவங்களுக்கு எப்பயோ பாட்டு பேர பார்த்தோனே கொடக்குன்னு நடிச்சிடுறாய்யா டேய். இப்ப கூட இல்ல இப்ப கூட கதறுவாங்களா ஏன் ஜாக்லின் நேம் இல்லன்னு. ஐயா முடியல. ஆனா அவங்க என்ன சௌந்தர்யா தெரியுமா வேற சொல்லுவாங்க? லெவலு. ஜாக்லின் நேம் ஏன் இல்லன்னா, ஜாக்லின் வாரம் அப்படிதான் இருக்காங்க. ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் இல்லன்றாய்ங்க அவன். இல்ல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு லவ் ப்ரொபோசல் தான் நீ நடந்தது, அதுக்கு சாப்பிடுற ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க. எந்த கொஸ்டினுக்கு பதிலா சவுண்டரிங் வந்தாலும் அதுல தான் செகண்ட் ஆன்சர் கொஸ்டின் பாருங்க. இல்லங்க கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல சௌந்தர்யா தெரிஞ்சா கிளிக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்வியை படிக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏய் அதெல்லாம் தெரியாது. நம்ம இல்ல ஃபேமிலி பூரா அப்படிதான் அதெல்லாம் இருக்கு. தெரியாது. சௌந்தர்யா தான். கரெக்ட். நாங்க சௌந்தர்யா தான். அதெல்லாம் ப்ரோ தெரியாது. சரி எந்த இருக்கு கேள்வியா ப்ரோ. தெரியாது. சௌந்தர்யா தான் ஜெயிக்கணும்.
சீரியஸ் ப்ரோ, அதான் உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யன் பேர் வந்து அங்கதான் ஒரு கிளிக் முடிஞ்சு. அதுக்கப்புறம் படிச்சுப்போம் என்னவா இருந்தாலும். இது போன சீசனுக்கு ரசின் ப்ரோ பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன வந்தாலும் தெரியுது. அர்ச்சனா, என்ன வந்தாலும் அர்ச்சனா. ஐயா எதுக்கு 2 தடவை முத்து முத்துன்னு கொடுத்துருக்காங்க 2வது கொஸ்டின்ல? செகண்ட் கொஸ்டின் தீபக் பேரையே எடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல இருந்து. தீபக் பேரே இல்ல. இல்ல அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். முத்துன்னு 2 தடவை வந்திருக்கு பாருங்க. அதுதான் தீபக் பேர் இருந்த இடத்துல அவங்க ஆமா ஆமா confuse ஆயிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் மாத்தி வச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு முத்துன்னு இருக்கு. அப்போ ஓட்டு போட்டா யாருக்கு போகுது? முத்து மேல ஓட்டு போட்டா தீபக் போமா, அது முத்துக்கு இல்ல போகும். நீங்க அதுக்கு இல்ல அந்த இல்ல ரசின் ப்ரோ, அந்த கள்ள ஓட்டு மிஷின் இல்ல வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த கொஸ்டினுக்கு நீங்க 4மே முத்துனே போட்டுக்கலாம். ஆமா இல்ல ப்ரோ, பேச ஆரம்பிச்சா நான் தூங்கிடுவேன் ப்ரோ. அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இல்ல போட்டோம். ரசிகன், ஆனா நான் பாருங்க, அன்னைக்கு அவன் கதை சொல்ற டைம்ல டேட்டா தூங்குறவன் கூட சீக்கிரமா தூங்குவான். சௌந்தர்யால எப்பன்னு தெரியல, இன்னைக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல இன்னைக்கு? இன்னைக்கு தான் இருக்கும், நாளைக்கு இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் இருக்கா என்ன? இன்னைக்கு முடிஞ்சிருக்கும், நாளைக்கு போடுவானுங்க. நாளைக்கு போட்டு வீக்கெண்ட்ல போட்டு காட்டுவாங்க முத்து பாட்டு பாடி தூங்க வைக்கிறது. என்ன பண்றாங்க தெரியல இவங்க. எதுக்கு வீக்கெண்ட்ல காட்டுறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு தான் ஹையஸ்ட் வியூவர்ஷிப்ல ஹாட் ஸ்டார்ல 2L. எஸ் ப்ரோ, எஸ். எஸ் ப்ரொபோசல் தான் 2 lakhs தான். சம்பவம் செஞ்சிருக்காங்க. அர்ச்சனா வந்தது கூட 2 lakhs வரல, 1.1ல தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. 1 lakh அப்படியே தான். அர்ச்சனா ஈரோடு அங்கிட்டு இங்கிட்டும் மாறல. அர்ச்சனாக்கு வந்தது இவங்க வந்து முன்னாடியே சோசியல் மீடியா முன்னாடியே சொல்லிட்டு ஒரு ஹைபோனுக்கு அனுப்பிவிட்டாங்க. அதாவது சீசன் 7 டைட்டில் வின்னர் வர்சஸ் சீசன் 8ன்னு அப்படி ஒரு ஹைபோனுக்கு அனுப்பிவிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி என்ன, அர்ச்சனா வந்து டைம் வந்து வேற, பிரைம் டைம் வேற, 6 மணி அந்த டைம். ஆமா பிரைம் டைம். ஆமா ஈவினிங். நம்ம தலை வந்தது எத்தனை, கிட்டத்தட்ட மதியம் ப்ரோ, அதெல்லாம் 3 மணி 1:30 சாப்பிட்டுட்டு உறங்குற டைம்ல வந்துட்டு. அப்போ வேற 2 லட்சம் வியூவர்ஸ். செம. ஐயா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி எல்லாம் 1 lakhலயே இருக்கு. பார்த்தா இந்த குரூப்பா உட்காந்து இதுங்க பேசிக்கிட்டே இருக்கு. பாக்குற 97 வருது, 94 வருது, 91 வருது. என்னடா குறைஞ்சிட்டே போகுதுன்னு பாக்குறேன். உட்காந்து ஜாக்லினும் மஞ்சூரியும் பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க. அம்மா விடிஞ்சிரும் போல இருக்கு. எல்லாம் கமெண்ட்ல கீழே எல்லாம் போட்டுட்டு இருக்குங்க. முடியல, இரிட்டேட்டா இருக்கு, அது இதுன்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா 1 lakh வந்துச்சு. கரெக்டா பாட்டு போட்டோடனே 1 lakh வந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் செமையான growth. பதிவு பண்றாங்க. அது ஆக்சுவலா நாங்க வந்து இது பண்ணல, தப்பு பண்ணல அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரம்லாம் எல்லாம் ஒரே செய்தியை பேசிட்டே இருந்தா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க இல்லங்க, இது நான் நேத்து சொன்னதுதான் சரியா? அது என்னன்னா வந்து எல்லாரோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க உட்காந்து 1 மணி நேரமா அவன ரிஜிஸ்டர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர்ல வந்து அது ஒரு வாட்டி காட்டுவான். லைவ்ல பார்க்குறவங்களுக்கு காண்டு தான் ஆகும். பார்த்தாலே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி 1 மணி கழிச்சு வந்தாலும் அதே டாபிக்க திருப்பி அரைச்ச மாரி அரைச்சிட்டு இருக்க மாரி தான் தோணும் எல்லாத்துக்குமே. டப்புன்னு கட் பண்ணிட்டு அடுத்துக்கு போ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள வந்து ஜாக்லினும், மஞ்சரியும் உட்காந்து லொலொலன்னு ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. வெரி போரிங் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிளம்பி வெளில போயிட்டாங்க. வெளில போய் இந்த பசங்களோட உட்கார்ந்தா பின்னாடி ஜாக் ஃபாலோ பண்ணிட்டு உட்காருது. ஏம்மா அவன விடேம்மா அவன. அதுதான் எந்த சிரிப்பு ஆக்சுவலா. மூஞ்சில சொல்லிட்டு வந்துருக்கா. இட்ஸ் போரிங் கைஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டா. திருப்பி வந்து பார்த்தா வந்து உட்காந்துட்டு இருக்கணும் குறுக்கு வந்த கௌசிக் மாதிரி. இல்ல இத வந்து என்ன சொல்லி கணக்கு இருக்கு ப்ரோ? மூஞ்சிக்கு மேல தான் சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப போர் அடிக்கிறீங்க, மொக்க போறீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க. பின்னாடியே வந்தா நான் இது என்ன சொல்றது? இதுக்கு மேல ஃபேஸ்ல என்ன சொல்லணும்? ஐயா இந்த இன்னைக்கு மதியத்துல இருந்து சவுண்ட் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. ஏங்க இந்த வாரம் பூரா வந்த ஃபேமிலி எல்லாருமே சவுண்டுக்கு பாசிட்டிவ் தான். சரியா? அப்படின்ற போது இது வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸ் மாரி தானே. நமக்கு தான் ஜாக்கோட ஸ்ட்ராட்டஜி தெரியுமே. அவ்வளவுதான். எப்படி இந்த வாரம் இப்ப வீக்கெண்ட்ல வந்து கிளாஸ் வரலன்னா இல்ல ரசிகன் எனக்கு தெரிஞ்சு யாரோ சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக ஜாக் வந்து யார் கூட இருக்க மாட்டாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்களே, அதான் கேட்டேன். ஃப்ரெண்டுங்க என்ன வேணாலும் உருட்டுவாங்க. அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்ததுலயே வந்து ரொம்ப இதெல்லாம் நீ யாரும் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த வாரம் ஃபுல்லா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து
அந்த அப்ரிசியேஷன் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். இவங்க எல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க, இவங்க ஒரு கியூட்டி பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் தான் மோஸ்டா வந்தது. அது 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 ஏஞ்சல் அதாவது விட்டீங்களே. ஏஞ்சல் ஆக்சுவலா அதையே வந்து ஜாக்லினால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே இப்படி பண்றதுனால ரசிக்கிறாங்க போன்னு சொல்லிட்டு மேடம் 2 நாள் அதே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்து என் ஃபேமிலி நேத்து பண்ணாங்க பாக்கணும் எனக்கு. என் ஃபேமிலி வந்துச்சா, என் ஃபேமிலி கியூட்டா இருக்கா, எப்படி இருக்கு முத்துக்குமரன் மூடுக்குமரன் என்ன கியூட்னஸ் இதெல்லாம். இல்லங்க நேத்து நைட் ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? ராயன் மஞ்சரியும் ஜாக்லினும் எனக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணணுமாடா? நடுராத்திரி என்னடா கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பிக் இருந்துச்சு பாஸ் எனக்கு. உள்ள ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரீல்ஸா அழும்போது பண்ணிட்டு ஒரு இல்ல பேசியிருக்காங்க இல்ல பாத்தீங்களா? ரீல்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ ஏதோ உளறிட்டு இருந்த மாதிரி உளறிட்டு இருந்தான். ஒண்ணு பேசுங்க. எனக்கு பார்த்தேன். ஆ, சொல்லுங்க இந்த சொல்லுங்க. யூடியூப்ல அந்த டிடி அந்த ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க சேனல் ஒரு சாரு, ஆமா ஆமா ஆமா. அதுல போய் ஒரு டிடி vlogs. அதுல போயிட்டு முத்து ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. சௌந்தர்யா ஒரு போய் பேசுறாங்க. அவங்க ஹோம்லியா வீட்டுல இருக்கிறவங்களாம் எல்லா யூடியூபரும் என்ன இப்படி நெகட்டிவா போடுறீங்க, நான் அதுக்காக தான் இதை பார்த்துட்டு இன்னைக்கு லிங்க் கொடுத்து வந்து வாட்ஸ்அப்ல இருந்து லிங்க் கொடுத்து வந்து பேசுறேன்னு சொல்லி பேசுறாங்க. பாப்பா அந்த பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இருக்குதா நீங்க பிஆருங்க அப்படின்னு. நாங்க பிஆர் இல்லைங்க, நான் ஆடியன்ஸுங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கொந்தளிச்சு வந்திருக்கேன். என்னடா தப்பு தப்பா நம்ம பாக்குறவங்க நீங்க பாக்குறீங்க வேற மாதிரின்ட்டு. பொண்ணு இப்பதான் வர சிரிச்சுட்டு இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். சரி அழகா சரி. சிரிக்கிறாங்க. அதாங்க அங்க வந்து அங்க வந்து அதான் மேல ஏறி பேசுறதுக்கு வந்து அங்க நெறைய பேர் வந்து முத்து ஃபேன்ஸ் ஏறி பேசுறாங்க. நம்ம போய் பேசணும் ஆக்சுவலி. நம்மலாம் யாரும் பெருசா யூடியூப் பக்கம் போறது கிடையாது. நான் மட்டும் தான் கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு இருந்தேன். இப்ப நானும் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவங்க நரேட்டிவ் ஆப்வியஸா தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பேசினாலே அத நெகட்டிவ் பண்ணி அங்க பிராண்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றபோது நம்ம அத எதுக்கு அங்க ஸ்பேஸ் குடுக்கணும்னு சொல்லி விட்டுறது. ஐயா நானே யூடியூப்ல நிறைய கமெண்ட் போட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் பக்கமே வந்தேன். அது வரையா ஃபுல்லா எல்லா பக்கமும் போய் விஜித் ப்ரோ ஸ்னோபி ஒவ்வொரு இதுலயும் போய் கமெண்ட் போட்டு 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 என்னை அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆகிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ப்ரோ அண்ட் சீரியஸ் நோட், உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்லின் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நாம வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போமா? இப்ப எப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா என்னோட ஃப்ரெண்டும் நானும் ஒரே பொசிஷன்ல இருக்கோம். இப்ப நான் அதுல வந்து க்ரோ ஆயிட்டு பாக்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் அப்ரிசியேஷன் பண்ணலன்னாலும் பரவாயில்ல. அதை வச்சு ஒரு பொறாமையில இருக்கான் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? இதுல எப்படி இவங்க வந்து 2AM ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ட்ரூவா இருக்காங்கன்ட்டு வந்து சொல்றாங்க. திருப்பி சொல்லுங்க. கடைசி மிஸ் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சவுண்டு வளர்ச்சியை பத்தி அவங்க வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா, ஜாக்லின் வந்து எவ்வளோக்குள்ள சவுண்டோட திறமையை அடக்கி வைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள அடக்கி வச்சிருந்தாங்க. அதான் உண்மை. அதையும் தாண்டி எப்படி இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்ட்டு ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு ஆளா இப்போ ஜாக்லின் இருக்காங்களா, அதை பத்தி தான் அவங்க பேச வராங்க. பட் ஆனா அது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக நிப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எப்படி பாக்குறது? இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டே தேவையில்லைன்ட்டு தான் நான் போவேன். இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்டை பார்த்து வந்து இவன் இவ்வளோ பெருசாயிட்டான் அப்படின்ட்டு நான் அதை பார்த்து பொறாமப்படுறதுக்குலாம் எனக்கு இல்லை. ஆயிட்டியா ஓகே கிளாப்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வெளியே இருந்து பார்க்கறதெல்லாம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஓகேவா? இந்த ஒரு வாரமா இப்போ ஜாக்லின்னு பார்க்கும்போது தெரியுது. அவங்க இப்போ இந்த முத்து, மஞ்சுரி அண்ட் தீபக் 4 பேர் தான் பெரிய ஆளுங்க மாதிரி ஒரு பிளானிங் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியுது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குற நமக்குலாம் தெரியும் யார் என்ன மாதிரி அப்படின்ட்டு. நம்ம ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுன்ட்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே ப்ரோ. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்கிறது வந்து ஒருத்தர் தான் வாங்க முடியும்.
நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பார்த்துட்டு, டேய் நீ எப்படிடா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த? இவன்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்கா அப்படின்ட்டு நான் கை தட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்கா ஓகே. நான் வந்து தேர்ட் ரேங்க்கா ஓகே. அப்படின்ட்டு தான் வந்து கை தட்டணுமே தவிர, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ட்டு நான் கை தட்டினா, இதை வந்து நான் ஃப்ரெண்டுக்கு அப்ரோச் பண்றதா, இல்லை வந்து என்னோட எனிமிட்டியா பார்க்கறதா? எனிமிட்டி இந்த சென்ஸ் இவன் என்னோட க்ரோ ஆகுறானே, அந்த அளவுக்கு நான் ரீச் ஆகணும்ட்டு நான் பார்க்கறதா? இது இல்லை இப்போ ஃப்ரெண்ட் நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஜாக்லினோட ஒரு மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்ட்ல இருந்து இப்போ நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க, கரெக்ட் தானே? எஸ் ப்ரோ. யா. ஆனா நம்ம சவுண்டோட மைண்ட்ல இருந்து இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னா எப்படின்னா, நீங்க என்ன என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் மக்களோட வந்து ஆடியன்ஸோட நான் வந்து பண்றேன். அப்படின்ற ஒரு இது நடக்குதுல்ல, இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து உள்ள ஆட்களோட போட்டி போடுறாங்க. நம்ம தலைவி என்ன பண்றாங்க? மக்கள் ஆடியன்ஸோட வந்து போட்டி போடுறாங்க. தட்ஸ் ஆல். ஆடியன்ஸோட போட்டி போடல ப்ரோ. இப்போ இப்போ இல்ல டாஸ்க் வச்சாங்கல்ல ப்ரோ, இப்போ. ஒரு நிமிஷம். ஆடியன்ஸோட போட்டி போடல ப்ரோ. ஆடியன்ஸோட அதாவது ஆடியன்ஸோட ஆடியன்ஸோட மனசுல எப்படி நம்ம இருக்கணும்? ஓகே. ஆடியன்ஸோட மைண்ட் அது பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ போட்டி போடுறதும் நான் இப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடணும். அதை விட்டுட்டு சௌந்தர்யாக்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுறேன்ட்டு என்கிட்ட எதுக்கு போட்டி போடுறாங்க அவங்க? நான் இப்படி எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டா நான் ஓட்டு போடுறேன். அதை விட்டுட்டு சௌந்தர்யாக்கு நீ ஏன் ஓட்டு போடுற அப்படின்ட்டு கேட்கறது எந்த இதுல? அதுதான் ஒரு ஒரு ஆட்கள் கூட மனசுல வந்து ஒரு வன்மம் இருக்குல்ல, அதை வெளிப்படுத்த மாதிரி. இல்ல அவங்க வந்து சிலம்பரசன் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து சௌந்தர்யா மேல மட்டும் வன்மம் கிடையாது. அது வந்து தீபக்கும் கூட வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அவர் அப்ரிஷியேட் பண்ணது கூட அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு ஐ திங்க் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நேஹா வந்தாங்களா, அவங்க கூடயா அது யார் கூடன்னு தெரியல, உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தீபக் நடுவில் சொல்லிட்டு, அதை விட இப்ப பாரு அவங்க என்னதான் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கே வந்து இவங்க மூஞ்சி அப்படி ஏதோ என்ன சொல்றது, எதையும் இது பறி கொடுத்த மாதிரி அப்படியே உருன்னு வச்சிருப்பாங்க மூஞ்சி. டக்குன்னு உங்க மூஞ்சி மாறும். அந்த ஸ்பாட் டைம்ல வந்து நேஹா டக்குன்னு வந்து சௌந்தர்யாவை எனக்கு பிடிக்கும் கியூட்னு சொல்லிட்டு அப்பயே ஒண்ணு மூஞ்சி மாறும். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, யாரையுமே அவங்கள சொல்லல, ஆனா என்ன சொல்லாம எல்லாரும் சொல்றீங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. அந்த வன்மம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்களுக்கு இருக்கு. கரெக்ட். ஆமா, அப்கோர்ஸ். ப்ரோ ஆக்சுவலி என்ன, ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து கேமரா பார்த்து எப்படி நடிக்கண்டு எல்லாமே கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, ஓகேவா? அதனால கேமரா எங்கெங்க இருக்கு, எப்படி நடிக்கண்டு கிளியரா தெரியும். அவங்க வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்பவே கூடாது. எஸ் ப்ரோ. அப்ப வந்து அவங்கள வந்து ஒரு ட்ரூவான ஃப்ரெண்டுலாம் ஃப்ரெண்டா பாக்குறவங்க வந்து சொல்ல முடியாது. இப்ப 2 பேர் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸா இல்ல, அதால வந்து உள்ள வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நாம பாக்குறவங்களுக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இல்ல சிலம்பரசன் ப்ரோ, அது அப்படி கிடையாது, ஓகேவா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஜாங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் விழா கமிட்டியில இருக்கும், அதை சௌந்தர்யா உடைச்சிருப்பாங்க. ஆனா சௌந்தர்யா தான் என்னதான் ஃபர்ஸ்ட் இதா இருந்தாலும், இதுல முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் என்னன்னா, முத்துக்குமரன் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லிட்டு கேர்ள் சைடில் இது பண்ணது வந்து ஜாக்லினை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாரு. ஆனால் சௌந்தர்யா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கான்வர்சேஷனில், இந்த வாரம் சௌந்தர்யா தப்பிச்சிட்டா, அடுத்த வாரம் இருந்தால் சந்தேக கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அந்த கான்வர்சேஷன்லேயே. ஆனால் சௌந்தர்யா வந்து சிப்பாயின்னு தான் சொல்லியிருப்பாரு, பட் அடுத்த வாரம் இருந்தால் சந்தேக கேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அதே முத்துக்குமரனை வந்து 7வது வாரமோ 8வது வாரமோ தர்ஷிகா கிட்ட பேசும்போது வெரி கிளவரு, சௌந்தர்யா நம்ம இந்த வீட்லயே பார்த்து பயப்படுற ஒரே ஆளு சௌந்தர்யா அப்படின்ட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துலயே வந்து முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவோட கேமை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பண்ணனால தான் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணது, நம்ம வந்து சௌந்தர்யா கேமை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ வெரி ராங்குன்ட்டு முத்துக்குமரனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா முத்துக்குமரனுக்கு என்ன ஒண்ணு புரியலைன்னா, இவ எப்படி இவங்களோட தாட் என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இதுல நம்ம விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஸ்பீச்சா இருக்கட்டும், ஜாக்லின் ஒண்ணு கேம் எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து எல்லார் கூடயும் இந்த ஃபர்ஸ்ட் போனதுமே புரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு இது பண்ணி அதாவது எல்லாரும் ஒரு இதுல இருந்தா, இப்ப இன்னைக்கு ராணுவ சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒரே ரோட்ல நடந்து போனா ராணுவ ஆப்போசிட்ல வந்து ஆப்போசிட்ல இது பண்ற மாதிரி, அதுதான் அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து அட்டென்ஷன் சீக்கிரம் நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அவங்களோட கவனம் எல்லாருமே
ஜாக்லின் மேல இருக்க மாரி அவங்க திருப்பணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா, அது அந்த வீக்கெண்ட்ல வந்து பெருசா இஷ்யூ ஆகும். நம்மளுக்கு வந்து பெருசா ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும்னாங்க. பட் வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வந்து அத மொக்க பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ, அதுலருந்து அந்த கூட சேர்ந்து தர்ஷிகா இவங்க கூட சேர்ந்து இந்த விழா கமிட்டின்னு சொல்லி சரி அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி டிசிஷன் வந்து தர்ஷிகாவ இது பண்ணி எல்லாமே டிசிஷன் எடுத்தது எல்லாமே ஜாக்லினா தான் இருப்பாங்க. அத வந்து சௌந்தர்யா வந்து கிராக் பண்ணுவாங்க. சௌந்தர்யா வந்து அந்த விழா கமிட்டின்னு சொல்லி அந்த இத உடைச்சு விட்டோனையும், செம்ம மாஸா இருக்கும். நீங்க அப்ப சௌந்தர்யாவுக்கு வந்து செம்ம கிளாப்ஸ் வரும்போதெல்லாம் ஜாக்லின் டக்குனு ஜாக்லின் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹோஸ்ட் வந்து ஒரு கவுண்டர் குடுப்பாரு. குடுத்தோனயும் நீங்க ஜாக்லின் வந்து டக்குன்னு பேசிட்டு இருக்கவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. திருப்பி பேசுவாங்க. அது இன்னும் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கூட இருக்கு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு தடவையும் ஜாக்லினோட கேம் வந்து சௌந்தர்யா வந்து அந்த 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 சாம்பிள் சொல்றேன். கிராக் பண்ணோனயும் இப்ப திருப்பி நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ப இவங்களெல்லாம் விட இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னாலும், நீங்க இடையில தர்ஷிகாவ வந்து அந்த கேமே இது பண்ண விடாம, அந்த லவ் ட்ராக் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட யாராவது சொல்லியிருந்தாங்க. விஷ்ணு சொல்லியிருந்தான்னு நெனைக்கிறேன். ஒருத்தவங்கள வந்து நாமினேஷன் பண்ணி சாரி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா தர்ஷிகாவ தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தர்ஷிகா அது கேம ஃபினிஷ் பண்ணதே ஜாக்லின் தான். ஓகேவா? தென் என்னன்னா, அவங்க வந்து கோவா கேங்ல வந்து சௌந்தர்யாவ இது பண்ணணும் அப்டின்னாங்க. இவ்வளோ தூரம் கோவா கேங் ஆரம்பிச்சு, இந்த மாரிலாம் நெகட்டிவா போகுன்றது எல்லாமே ஜாக்லினுக்கு தெரியாமலாம் இருக்காது. இந்த மாரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டா, இவங்க கேம் ஆட மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோவா கேங் ஆரம்பிச்ச அந்த 2 வீக் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ வந்து எந்த இடத்துலயுமே வந்து சௌந்தர்யா, ராயன் இந்த 2 பேரையுமே வந்து மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சுக்க விடாம ராயன கூட ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, ராயனுக்கு வந்து அவங்க வந்து ஒர்த்து கிடையாது. ஆனா சௌந்தர்யா கேம் வந்து அது சௌந்தர்யா கேம் ஆடக்கூடாது. நம்ம இது பண்ணிக்கணுன்றது. பட் அந்த கோவா கேங் பிரச்சனை எல்லாமே வந்து அவங்க கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி தான் இது பண்ணாங்க ஜாக்லின். பட் என்ன ஒண்ணு ஆச்சுன்னா, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆனோனயும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப போயிட்டு முத்து, மஞ்சரி இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த கேங்கையும் ஹோஸ்ட் வந்து உடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா கேங்லயும் போய் இவங்க ஜெஃப்ரிய சொல்றாங்கல்ல, வீக்லி வந்து சேஞ்ச் ஆகி வந்து போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஜாக்லினோட தான். பட் ஜாக்லினோட இன்னொரு இது என்னன்னா, இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து நம்ம கேம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த வீட்ல வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் சௌந்தர்யா சொல்லும்போது எதுக்காக அப்படி ரியாக்ஷன் குடுக்குறாங்க கேட்டீங்கல்ல? அவங்க சௌந்தர்யா கேமே ஆடாம இருந்தாலும், அவ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கா. அது போன வீக்கெண்ட்ல கூட சொல்லியிருப்பாங்க. எப்படிதான் கை தட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சரிக்கு இது பண்ணும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, ஜாக்லினோட பயங்கர வன்மம் வந்து அதுல தெரியும். ஆ. அ எ எது மஞ்சரி சொல்லுவாங்க. ஒட்டுமொத்ததும் முத்துவோடதையும் ஜாக்லினோட அள்ளி போட்டு வந்துட்டாங்க போல. கிளாப்ஸ இது பண்ணிட்டு பேஸ் பண்ணி சொல்லும்போது, அ என்ன இருந்தாலும் முத்துக்கு வந்து ஒரு கவுண்டர் குடுப்பான். என்ன இருந்தாலும் சவுண்டுக்கும் கிளாப்ஸ் வருது அப்படின்ற மாரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து வேற ஏதோ ஒரு கவுண்டர் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத வந்து நம்ம என்ன பண்ணாலும் இவள இது பண்ண முடியல. ஏன்னா தர்ஷிகாவ வந்து வெளிய அனுப்பிச்சிட்டோம். பட் இவள அனுப்ப முடியல. இவள அந்த கேங்குன்றத இது பண்ணி அனுப்ப முடியல. பட் இவ அதை மீறி வெளில தெரிஞ்சிருக்கான்னா, இவ ஏதோ பண்ணியிருக்கா. அதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சௌந்தர்யா சொல்றம்போது அவங்களுக்கு புரியுது.